எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி ரோசப்பு நல்லா ஆரத்தி சுத்துமா. என் தம்பிக்கு நீ சுத்துற ஆரத்தில மொத்த திஷ்டியும் கலைஞ்சு போயிடணும். அவன் நீ நல்லா ஆகி வரணும். அந்த மாதிரி ஆரத்தி எடு. சரிங்க. இதுக்கு மேல ஒண்ணும் செய்யாது. யாரும் பயப்படாதீங்க. எல்லா திஷ்டியும் அன்னைக்கு அடிபட்டானுக்கே போயிருக்கும். நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டியது மொத்தமா என் தம்பியே தாங்கி இருக்கான். எனக்கு அப்படிதான் தோணுது சித்தி. ஆமா லட்சுமணா, என் தம்பிக்கு எதுவும் செய்யாது. யாரும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமா சோமாயிருவான். எத்தே ஆரத்தி எடுத்துட்டேன் தே. கொழுந்தனே உள்ள கூட்டிட்டு போங்க. சரிம்மா, நீ கொண்டு போய் அங்க ஊத்திட்டு வந்துரு. சரி தே. ஐயா சூர்யா, இதுதான்ப்பா நம்ம வீடு. உனக்கு ஞாபகம் இருக்கா ஐயா? இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்ல. ஐயா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருப்பா. ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்லு. இல்லம்மா, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. சரிப்பா, அப்ப பரவாயில்ல, உள்ள போமா. சரிங்கம்மா. ஐயா லட்சுமணா, தம்பியை உள்ள கூட்டிட்டு வா ஐயா. சரிங்கம்மா, நீங்க உள்ள போங்க, நான் தம்பியை தள்ளிட்டு வரேன். எங்களையே அவனுக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா அஸ்வின் பையனையே இல்ல. இந்த வீட்டை மட்டும் பார்த்த உடனே எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருமா? ஒண்ணும் வந்துடாது. இவனை நான் கூட்டிட்டு வந்து தொலைச்சலாம். என்னையே தான் சொல்லணும். சொத்துக்கு ஆசைப்பட்டு எவனையோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டேன். இப்போ அவன் நல்லா அனுபவிக்க போறான். நான் தான் வாரமா நிக்க வேண்டியதா இருக்கு. இப்பவே அவனை மகாராஜா மாதிரில கவனிக்காத. எல்லாம் நான் செஞ்ச தப்புதான். என் பிள்ளையில ஒழுங்கா வளர்த்திருக்கணும். அவனும் மேல பாசத்தை வர வச்சு சொத்தை எழுதி வைக்கிற மாதிரி நடந்துக்க வச்சிருக்கணும். எல்லாத்தையும் விட்டுவிட்டு இவனை கூட்டிட்டு வந்தேன்ல. எனக்கு இதுவும் வேணும், என்னவும் வேணும். ஐயா பாத்தியெல்லாம் நம்ம பிள்ளை வந்துட்டான். இப்ப அவனுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா? டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சொல்லிட்டாவ. அதான் அன்னைக்கு நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். சூர்யா, இதுதான் உங்க அப்பாப்பா. லட்சுமி, அவன்கிட்ட ஏன் லட்சுமி சொல்லிட்டு இருக்கா? நான் தான் அவன் அப்பான்னு அவனுக்கு தெரியாதாக்கோ? ஐயா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லாம இருந்துட்டோம் ஐயா. நம்ம பிள்ளைக்கு தலையில அடிபட்டதுல பழசெல்லாம் மறந்து போச்சு. என்ன சொல்ற லட்சுமி? பிள்ளைக்கு பழசெல்லாம் மறந்துட்டா? ஆமாங்க ஐயா, நீங்க தான் அப்பா, நான் தான் அம்மாங்கிறது கூட அவனுக்கு ஞாபகத்துல இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டான். ஒருத்தரை கூட அவன் ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இல்லையா. ஒருத்தரையும் புதுசா தான் இப்ப அவனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டி இருக்கு. ஐயா சூர்யா, உனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? அப்பா வருத்தப்படாதீங்கப்பா. இத்தனை வருஷம் தொலைஞ்சு போய் நீ எங்களுக்கு கிடைச்ச பிள்ளைய ஒழுங்கா பாதுகாக்க முடியாம ஆயிட்டோமே. என்னப்பா சொல்றீங்க? இத்தனை வருஷம் தொலைஞ்சு போயிட்டானா? என்னப்பா சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆமையா சூர்யா, 5 வயசுல நீ தொலைஞ்சு போயிட்டப்பா. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால எங்களுக்கு கிடைச்சா நீ. அதுக்குள்ள உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டேயா. அதுதான்ப்பா எங்களால தாங்க முடியல. அம்மா, சின்ன வயசுலயே தொலைஞ்சிட்டேன்னா நான் இவ்வளவு நாள எங்க இருந்தேன்? எங்க இருந்தான்னு எங்களுக்கே தெரியாது. நீ தான் சொன்ன அஸ்வின் கூட இருந்தேன் நீ. அந்த அஸ்வின் பயலோட அம்மா தான் உன்னையும் வளர்த்தாவன்னு சொன்னாயா. எல்லாத்தையும் இப்படி மறந்துட்டியப்பா. 20 வருஷமா உன் கூட இருந்த அந்த பயலையும் மறந்துட்டியே. அம்மா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லம்மா. விடுங்கம்மா, எதுக்கு இப்ப பழச போட்டு கிண்டிட்டு கிடக்குறிய? தம்பி நம்மளுக்கு இப்ப புதுசா கிடைச்சிருக்கா, அவ்வளவுதான். அப்படி நினைங்க. டாக்டர்லாம் அப்படிதான் சொன்னாவ. பழச மறந்திருந்தாலும் உங்களுக்கு தம்பி தான், உங்க எல்லாருக்கும் பிள்ளைதான். இனி அவனுக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல. இதுக்கப்புறம் உறவு முறையெல்லாம் அவன் ஞாபகம் வச்சுக்கிடுவான். நம்ம கூட சந்தோஷமா வாழ்வான். எல்லாரும் அவன்கிட்ட அன்பா இருங்க, அது போதும். நம்ம வீட்ல அன்புக்கு என்னையா குறைச்சலு? எல்லாரும் மேல அன்பு கொட்டி தானே வச்சிருக்கோம். இவனுக்கு இப்படி ஆயி போச்சேங்கிற வேதனை தான் மனசை போட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணா சொன்ன மாதிரி மறுபடியும் நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிடுங்கம்மா. நீங்க எல்லாரும் நீ ஏத்துக்கிட்ட மாதிரி நானும் உங்க எல்லாரையும் ஏத்துக்கிடுவேம்மா. நம்ம எல்லாரும் பழைய மாதிரி இருப்போம். சரிப்பா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நம்ம பழைய மாதிரி அன்போட இருப்போம். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதியா, உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். சரியாப்பா? சரிங்கம்மா. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமாயிட்டு நான் என்ன செய்வேன்? அப்பா கவலைப்படாதீங்க.
எனக்கு பழசு மறந்தாலும் நீங்க தானே என்னை பெத்தவங்க. அதை எப்படிப்பா மாத்த முடியும்? அதான் இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேல நான் எதையும் மறக்க மாட்டேன்ப்பா. சரியா. ஏம்மா, அஸ்வின் எங்கம்மா இருக்கான்? அவன் எங்கப்பா போவான்? உன் ரூம்லயே தான் இருப்பான். உன்னை விட்டு ஒரு நேரமும் தூர போக மாட்டான். உன் கூடயே தான் ஒட்டிக்கிட்டு தெரியுவான். ஐயா லட்சுமணா, தம்பிய ரூமுக்கு கூட்டிட்டு போய்யா. அந்த ரூமுக்கு போனாலும் அது அவனுக்கு ஞாபகங்கள் வருதான்னு பாப்போம். அஸ்வின் கிட்ட பேச சொல்லியா. சரிங்கம்மா, தம்பியை கூட்டிட்டு நான் போறேன். இப்ப நம்ம என்னதான் செய்ய? அவனை பார்த்தா பழைய ஞாபகம் வர மாதிரியே தெரியலையே. பழச சுத்தமால மறந்து தொலைச்சிருக்கான். நான் கூட 1-2 நாள்ல வந்துரும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. அப்படி எப்படி எதுவுமே ஞாபகம் இல்லாம போவோம்? திங்கிறதுக்கு தெரியுது, உறங்கிறதுக்கு தெரியுது, பேசியதுக்கு தெரியுது, அப்பா அம்மான்னு சொன்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியுது. ஆட்களை மட்டும் மறந்து போயிருமா? இது ரொம்பவே புது டைப்பான நோயா தான் இருக்கு. இந்த பியானி எடுப்பானு எதுக்குதான் கூட்டிட்டு வந்து தொலைச்சனா? அவன் வந்து நல்லா சொகுசானா உட்கார்ந்திருக்கான். ஆனா நம்மளுக்கு தான் இருந்த சந்தோஷமும் போச்சு. ஏன் கதை திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிட்டு. இவன் நடிக்க வந்திருக்கான்னு சொல்லவும் முடியல, அவனுக்கு போய் ஞாபகப்படுத்தவும் முடியல. எதுவும் பண்ண முடியாம முழிச்சுக்கிட்டு நிக்கேன். என்னை மாதிரி சோதனை கெட்டவியலுக்கு கூட வந்துடக்கூடாது. ரொம்ப பெரிய சோதனையா தான் இருக்கு. இப்ப என்னதான் செய்ய? ஒருவேளை அவனுக்கு ஒரு வாரத்துல ஞாபகம் வந்துட்டா நம்ம சொல்லி கொடுத்தா அதுவும் தப்பாயிரும். சொல்லி கொடுக்காம விட்டு மொத்த சொத்தையும் அவனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒத்த பைசா தர மாட்டானே. என்ன பண்ண? அவனுக்கு ஞாபகம் வருமா இல்ல வராம இருந்தா ஒழிஞ்சு போகுமா? சரி, இவியல் விட்டு போய் அவன் அடிக்க வந்திருக்கான்னு சொல்லுவான். ஆனா அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பான்ல. அப்ப அவிய கிட்டலாம் என்னத்த சொல்ல? இத நினைச்சு நினைச்சு மண்டை காயுது. ஆமா தேய், மண்டை தான் காயுது. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பத்தியா, மண்டை தான் காயுது. கொஞ்சம் குளு குளுன்னு குடிக்கிற மாதிரி கூல் பண்ணுங்க தேய். ஆமா பண்ணியாவே. நான் பண்ணி தரவேன்னு வாய் வளர்ந்துக்கிட்டு வா. இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள கிடந்ததானே கும்மி அடிச்சியே. கூல பண்ணி குளிக்க வேண்டியதானே. தேய், குளிக்கிறதுக்கு இல்ல தேய், குடிக்கிறதுக்கு. அதுக்கு தான் சொல்லியே. செஞ்சு குடிக்க வேண்டியதானே. என்கிட்டயே வந்து நில்லுங்க. சரி தேய், அதை விடுங்க. ஒரு பிரிச்சாவது வாங்கி தாங்க தேய். பிரிச்சியா? இந்த கார் பஸ்லாம் போமே அதுவா மேம்பாலமா? நம்ம ஊருக்கு தெக்கதா இருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்க முடியாது. தேய், அந்த ஃப்ரிட்ஜ் இல்ல தேய், ஃப்ரிட்ஜ் தேய், ஃப்ரிட்ஜ். அதுக்குள்ள எந்த பொருளை வச்சாலும் ஐஸ் மாதிரி ஆயிரும்ல. அதை சொல்லியும் தேய், அது ஒன்று வாங்கிட்டு வாங்க. ஐஸ் பட்டியா? அது எதுக்கு? அதுக்குள்ள பழைய குழம்பெல்லாம் அள்ளி வச்சு 4 நாள் புழு புழுத்த வர திங்கலான்னு பாக்குறியா? இல்ல தேய், வெயில் ஓவரா இருக்குல்ல, ஐஸ்கிரீமு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டே இருக்கலாம்னு பார்த்தேன். அது மட்டும் இல்ல தேய், ஃப்ரிட்ஜை கொஞ்சம் திறந்து வச்சுட்டு பக்கத்திலே உட்காந்துட்டோம்னா நல்லா கூலிங்கா ஆயிடுவோம். ரொம்ப அவசியம் பாதி. ஊர் உலகத்துல எல்லாவளும் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது சீதனமாவே அதெல்லாம் தூக்கிட்டு தான் வாரா. ஆனா நீங்கள் வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு தானே வந்தீங்க. கீழே படுக்க முடியாதுன்னு ஒரு கட்டிலு, உங்களோட துணியை மட்டும் மடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பீரோலு. இதை தவிர்த்து வேற என்ன கொண்டு வந்தீங்க? வேற பாத்திரம் கொண்டு வந்தல தேய். ஆமா, பாத்திரம் கொண்டு வந்துட்டாவே. அப்படியே தங்கத்துல வெள்ளியிலே தந்து விட்டுட்டாவே. 4 தட்டு 2 டம்ளருக்கு இவ்வளவு பேசக்கூடாது. உங்களோட வீட்ல இருந்து வரும்போதே தேவையானதெல்லாம் அள்ளிக்கிட்டு வர வேண்டியதானே. ஒரு கிரைண்டருக்கு துப்பு கிடையாது. இதெல்லாம் பிரிச்சு வேணுமா? பிரிச்சு. இப்ப நான் பிரிச்சு வாங்கி கொடுத்து அதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு வச்சு தின்னு பீ தண்ணி எடுக்கிறதுக்கு. தேய், வெயில் ஜாஸ்தியா இருக்கேன்னு ஒரு ஃப்ரிட்ஜ் கேட்டேன், அது குத்தமா தேய்? ஃப்ரிட்ஜுக்கும் பீ தண்ணிக்கும் என்ன தேய் சம்பந்தம்? என்னைய ஏசிரியா இல்லைன்னா எங்க அம்மைய ஏசிரியா? போங்க தேய், நான் என் புருஷன் சொல்லி ஏசி வாங்கிட்டு மாட்ட சொல்ல போறேன். வெயில் என்னால தாங்க முடியல, ரூம் விட்டு வெளியவே வர மாட்டேன். 1 மாசத்துக்கு நீங்க தான் சோறு பொங்கணும். அடுப்பங்கரைக்க என்னால போக முடியாது. என் பிள்ளைக்கே லீவ் விட்டாச்சு, நான் ரூம்குள்ளே தான் கிடப்பேன். நான் வெளியெல்லாம் வர மாட்டேன் தேய். ஏசியை மாட்டி வச்சுக்கிட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன். ஆமா, ஏசி வாங்கிட்டு வந்து என் மகன் தருவான். நீ நல்லா படுத்து உறங்குவா. எப்படி அவன் வாங்கிட்டு வந்து மாட்டியான்னு நானும் பாக்கேன். இங்க பாரு, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி உழைக்கணும். ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி. சுவார் வாங்க மாட்டாளாம், சுவார். லீவ் விட்டுட்டாவள பிள்ளைக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கா தூங்கிறதுக்கு. உங்களோட வாங்க வச்சுட்டு நான் வேலை பார்த்த வரைக்கும் போகணும். இதுக்கு மேல மரியாதை வீட்டுல வேலை பார்க்கணும். முடியாதுன்னு போய் தோட்டத்துல வேலையை பாருங்க. எவனும் வீட்டுல சும்மா உட்கார்ந்து திங்க விடாது சொல்லிவிட்டேன். வெயில் அடிக்கிறா, வெயில். வெயில் என்ன வீட்டுக்குள்ளே வந்து அடிச்சிட்டு போகுது. சே, இந்த வீட்டுல ஒரு கூல் கூட கேட்க முடியல, அதுக்கு ஒரு கூலிங் கூட கேட்க முடியல. ஏசியும் கேட்க முடியல, ஓசியும் கேட்க முடியல. ஒரே தொல்லையா இருக்கு இந்த கிளவியோட. அம்மா வீட்டு கிளம்பிட வேண்டியதான் பிள்ளைய கூட்டிக்கிட்டு.
என்ன முணுமுணுன்னு சொல்லிட்டு இருக்க? அது மந்திரம் சொன்னேன் தேய். என்ன மந்திரம்? வெயில் என்னைய தாக்காம இருக்கிறதுக்கு தேய். அதுக்கேமா மந்திரம் இருக்கு? ஆமா தேய், அந்த மந்திரத்தை சொன்னா வெயில் தாக்காது. என்ன மந்திரம் சொல்லு பாப்பா? ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் காலி, ஐ அம் கூலிங். ஓ ஃப்ரிட்ஜி, ஓ ஏசி நமகா, குடிக்க கூல நமகா. இப்படியே சொல்லிட்டு போனா வெயில் என்னைய தாக்காது தேய். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. சரி சொல்லிட்டே போய் வேலைய பாரு. கிளவி நம்பிட்டு போல இருக்க. நான் என்ன சொன்னேன்னு கூட புரியல. இதுக்கு ஏசி வாங்கியதுதான். அவன் சொன்ன மாதிரி வெயில் அதிகமா தான் இருக்கு. ஒரு தடவை மந்திரத்தை பாட்டு பாப்போம். ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் காலி, ஓ பிரிச்சி ஆசி நமகா, குடிக்க கூலு நமகா. ஆமா, அவன் சொன்ன மாதிரி கூலிங் ஆகுதே லேசா. திரும்ப சொல்லுவோம். எம்மா, ஏதோ கூலு கூலுன்னு காதுல கேட்டுச்சு. கூலு செஞ்சு வச்சிருக்கியம்மா. குடிச்சா உடம்புக்கு நல்லா குளு குளுன்னு இருக்கும். எடுத்துட்டு வாம்மா. வாய பாந்துக்கிட்டே நில்லு, வானத்துல இருந்து ஊத்தம். கூலு வேணுமா? கூலு வேணா போய் செய்யுங்கடி. கூல் ஆவதுக்கு மந்திரமே இருக்கும்போது கூலு குடிக்காவலாம். கூலு. அந்த மனுஷனை காலையிலே வாங்கன்னு சொல்லிட்டேன். என்ன வந்து சேர்ந்த பண்ணல, என்னதான் பண்ணியாரு தெரியலையே. வண்டியில வராரா இல்ல உருண்டுட்டே வராரு தெரியல. ஆஸ்பத்திரியில இருக்கும்போது வந்து பாருங்கன்னு சொன்னேன். ஒரு வார்த்தை கேட்டார மனுஷன். வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாச்சு, என்ன வந்து சேரல. அப்படி என்னதான் பண்ணியாரு தெரியல. பிள்ளை கூட்டிட்டு வராரா அங்கே விட்டுட்டு வராரான்னு தெரியல. இந்த மனுஷனை வச்சுட்டு நான் படி பாட்டுக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்ல. என்ன காணும்? ஒச்சமே நாளைக்கு தான் வருவாரோ? விளங்குற மாதிரி தான். அன்னபூர்ணி, ஐயோ, வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு காத்துட்டே இருக்கேன். ஏங்க, நேத்தே வருவீன்னு எதிர்பார்த்தேன். இன்னைக்கே விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இப்பதான் வரீங்களா? இன்னைக்கு தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காவ. நான் தான் வந்துட்டு போன்லயே சொன்னேன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து பார்க்க மாட்டேன்னு. வீட்டுக்கு வந்துட்டாவ, நான் அதனால கிளம்பி வந்தோம். சரி, வண்டியில அதே பெரிய சந்தோஷம். அதுவும் ஏமனியை கூட்டு வந்ததே ரொம்ப சந்தோஷம். எம்மா, என்ன ஏம்மா கூட்டிட்டு வர சொன்னீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னல எனக்கு இங்க வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னு. எதுக்கு என்னைய கூட்டிட்டு வர சொன்னீங்க? நான் வீட்லயே இருந்திருப்பேன். ஏமனிமா, அப்படியே சொல்லக்கூடாது. மாப்பிளைக்கு தலையில அடிபட்டு பாசல மறந்து போச்சுமா. உன்னையுமே அவருக்கு ஞாபகம் இல்லையா? இவரே ஞாபகம் இல்லையா? பக்கத்துல நின்னால அதே ஞாபகம் தான் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஞாபகம் அவருக்கு வரலனால நம்ம அறிமுகப்படுத்திக்கிடணும்ல. அறிமுகப்படுத்தல வச்சுக்க, அவருக்கு ஞாபகம் இல்லாம போயிடும். அதுக்காம அவர் ஞாபகத்துல நம்ம எப்பவுமே இருக்கணும். எதுக்கு அவர் ஞாபகத்துல நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்? அந்த பையனே இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருக்கான். கிடைச்சவனையும் பழசெல்லாம் மறக்க வச்சாச்சு. இப்ப நம்ம அவனுக்கு போய் ஞாபகப்படுத்தி என்ன பண்ண போறோம் அன்னபூர்ணி? எனக்கு எப்படி சொல்லிட்டியே? எங்க அண்ணன் மாவை இந்த மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம தான அவருக்கு ஞாபகப்படுத்தணும். அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. வாங்க வந்து பாருங்க. வாப்பா தம்பி, எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சாமே, அன்னபூர்ணி சொன்னா. இப்ப எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? பரவாயில்ல, ஆனாலும் அவனுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. மைனி, பழசு நினைச்சு நீங்க கவலைப்படாத மைனி. அதைய மோ வந்திருக்கா, புருஷ வந்திருக்காரு, நான் இருக்கேன். நாங்களும் போய் ஒரு தடவை ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துரு மைனி. ஞாபகம் வரலனாலும் நம்ம ஞாபகப்படுத்தும் மைனி, கவலைப்படாத. சரி அன்னபூர்ணி, போய் பாரு. ஏங்க யாமினி, ரெண்டு பேரும் வாங்க போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வருவோம். எம்மா யாமினி, என்ன நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காங்க அத்தை? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நீ தான் அடிக்கடி வர மாட்டேங்க. ஏனி அடிக்கடி வந்து போய் இருக்கணும் என்னம்மா? சரி அத்தை. ஏய் ஆனந்தி, என்னப்பா? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். இங்க பாரு, யாமினி வந்திருக்கா. பாத்தேம்மா. யாமினி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. நான் உள்ள போறேன் அத்தை. சரிம்மா, போய் சூர்யாவை பாரு. யாமினிக்கு கொஞ்சம் கூட எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பத்தி வருத்தமே இல்லை. நான் தான் இவ்வளவு நினைச்சிட்டே இருந்திருக்கேன். அவ பாட்டுக்கு சந்தோஷமா தான் இருக்கா. இருந்துட்டு போட்டோம். அவளாவது அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். டேய், உனக்கு இப்படி ஆயிடுச்சே, கவலைப்படாதடா. உனக்கு எல்லா ஞாபகத்தையும் நான் வரைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சாதாரணமான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லடா. 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். பழசெல்லாம் உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அஸ்வின், சின்ன வயசுலயே நான் காணாம போயிட்டேன்னு சொல்றாங்க. என்னைய உங்க அம்மா தான் பாத்துக்கிட்டாங்களா? சரி, சின்ன வயசுல எப்படி உங்க அம்மா கிட்ட நான் கிடைச்சேன்? உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஐயோ, என்னது இது கொடுமை. இப்போ இவன்ட்ட என்னத்த சொல்ல? எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டான்.
அஸ்வின் உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா உல்லாசமா ஃப்ரெண்டா இருந்தோம். அப்படியா? உங்க அம்மாக்கு தெரியும்ல. கொஞ்சம் என்னைய உங்க அம்மாட்ட கூட்டிட்டு போறியா? இல்லனா உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வரியா? அது முடியாதே. ஏன் அஸ்வின்? அம்மா இப்ப இல்ல. ஐயோ சாரி அஸ்வின். பரவாயில்லடா, நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்டல. உனக்கே எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்துறேன். சரி அஸ்வின். ஆமா நம்ம இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? அந்த இடத்துக்கு போனா ஒருவேளை எனக்கு ஞாபகம் வரலாம்ல. டேய், கட்டெல்லாம் பிரிக்கட்டாடா, அப்புறமா கூட்டி போறேன். சரி அஸ்வின். ஆமா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தோம்ல, அங்க நீ மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்டா இல்ல வேற யாரோ இருந்தாங்களா? டேய், நான் மட்டும் தான் உனக்கு உயிர் தோழன். என்னைய தவிர்த்து உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடையாது. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு மனமா வாழ்ந்துட்டோம். அப்படியா? ஆமாடா. சரி இவங்க தான் என்னோட அப்பா அம்மான்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்?